ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் லாஸ்ட்டாக போட்ட அந்த அணிகள், திருக்குறளில் உள்ள அணிகளுக்கெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்ட ஒரே விஷயம், நான் இலக்கணம் நடத்தி கொடுங்க அப்படின்றது. ஸோ இலக்கணம் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகுற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு 5 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் எழுத்து இலக்கணம் வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்க போகுது. ரொம்ப லென்த்தியா போகாம முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட்டா கொண்டு போற மாதிரி பாக்குறேன். ஓகேவா? ஸோ ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு இலக்கணமா நம்ம ஒரு கிளாஸ்ல பாத்துடலாம். உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எக்ஸாம் போற டைம்ல ரிவிஷன் பண்றதுக்காக. ஓகே, இப்போ கிளாஸ்க்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கணம் மொத்தம் 5 வகைப்படும். ஸோ அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு சொல்லுவாங்க. ஐந்து ஐந்து வகை மொத்தம். அதுல நம்ம எழுத்து இலக்கணத்தை பத்தி பார்க்க போறோம். ஸோ எழுத்து இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 டைப் சொல்லுவாங்க. அதாவது முதல் எழுத்துக்கள். அதாவது எழுத்து அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் 2 விதமான எழுத்துக்கள் இருக்கு. ஒன்னு முதல் எழுத்துக்கள், இன்னொன்னு வந்து சார்பு எழுத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் முதல் எழுத்துக்களா வரும். ஒரு சொல்லினுடைய முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய மற்ற எழுத்துக்கள் எல்லாமே சார்பு எழுத்துக்கள் நம்ம பொதுவா சொல்லுவோம். இதுல முதல் எழுத்துக்களா என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உயிர் எழுத்துக்கள் வரும் பிளஸ் மெய் எழுத்துக்கள் வரும். ஓகேவா? உயிர் எழுத்துக்கள்னா என்னென்ன? ஆள் தொடங்கி அ ஆ இ ஈன்ட்டு வருது இல்லையா? அதுல வந்து அவு வரைக்கும் வரும். அக்கு அப்படின்றது வராது. இதுல அக் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? அக் மட்டும் கிடையாது. அடுத்து மெய்யெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் 18 இருக்குது. என்னென்ன? இக்கு, இச்சு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி இல் வரைக்கும் வரும். அதாவது இன் வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்க. இக்ல ஸ்டார்ட் ஆகி இன் வரைக்கும் வரும். ஸோ காங்கேச்சா சொல்லுவோம் இல்லையா? அது வந்து உயிர் மெய் எழுத்து. மெய் எழுத்து அப்படின்னா இக்குல இருந்து ஆரம்பிச்சு இன் வரைக்கும். இப்போ சார்பெழுத்துகள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சார்பெழுத்துகள் மொத்தம் 10 வகை இருக்குதுங்க. அந்த என்னென்ன 10 வகைன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் உயிர்மெய், அடுத்து ஆயுதம், அடுத்து 3 உயிரெழபடை, ஒற்றெழபடை, 5 வந்து குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், 7 ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகேவா? மொத்தம் 10 வகை எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள்னு சொல்லுவோம். இதுல இந்த ஆயுதம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு பேரே இருக்கு. தனி நிலைன்னு சொல்லுவாங்க இந்த ஆயுத எழுத்தை. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துடலாம். மாத்திரை அளவுகளை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு சொல்லினுடைய ஒரு சொல்லை நம்ம வாசிக்கிறப்போ அது எவ்வளவு தூரம் ஒலிக்குது அதை பொறுத்து தான் அதோட இப்போ அந்த சொல்லினுடைய மாத்திரை அளவுன்னு சொல்லுவோம். ஸோ அது எவ்வளவு தூரம் ஒலிக்குது, எவ்வளவு நேரம் ஒலிக்குது, அதனுடைய சொல்லினுடைய அந்த முடிவு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அந்த மாத்திரை அளவு அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். அந்த மாத்திரை அளவை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது உயிர் குறில்னா என்ன, நாத்துக்கள்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? முதல் எழுத்துக்கள் என்னென்ன? உயிர் எழுத்து 1, மெய் எழுத்து. உயிரெழுத்துக்கள்ல மொத்தம் 12 எழுத்துக்கள் இருக்குது. ரெண்டாவதா மெய் எழுத்துக்கள்ல 18 எழுத்துக்கள். இது எல்லாமே முதல் எழுத்துக்களா வரும். இப்போ உயிரெழுத்துக்களை 2ஆ பிரிக்கிறோம். அதாவது குறில் எழுத்து தனியா, நெடில் எழுத்து தனியா பிரிக்கிறோம். குறில் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் 5 குறில் எழுத்துக்கள் இருக்குது. என்னென்ன? அ, இ, உ, ஏ, ஓ இப்படி சொல்றது குறில் எழுத்து. நெடில் எழுத்துனா நீண்டு ஒலிக்கக்கூடியது. ஆ, இ, உ, ஏ, ஓ, ஐ, ஔ அப்படின்னு சொல்லி இழுத்து ஒலிச்சோம் அப்படின்னா அது நெடில் எழுத்து. மொத்தம் 12 எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள். அதுல 5 வந்து குறில், 7 வந்து நெடில். ஓகேவா? அக்கு அப்படிங்கிறது தனிநிலை. அது நம்ம தனியா பார்ப்போம். இப்போ மெய் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் 18 எழுத்துக்கள் இருக்கு. இந்த 18 எழுத்து மெய் எழுத்துக்களை 3 விதமா பிரிப்போம். வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்றது. ஓகேவா? இப்போ வல்லினம் அப்படின்ற சொல் என்னன்னா, இந்த சொற்களினுடைய ஓசை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வன்மையா இருக்கும். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு இப்படி இருக்கும். இதுவே மெல்லினம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே மென்மையா இருக்கும். ஈ, ஞே, இன், இந்து, இம், இன் இப்படி மென்மையா இருக்கும். இடையினம் அப்படின்னா அந்த வல்லினம்க்கும் மெல்லினம்க்கும் இடையில ரொம்பவும் வன்மையா இருக்காது, ரொம்பவும் மென்மையா இருக்காது. ஸோ இந்த மாதிரியான எழுத்துக்கள் இடையினத்துல வரும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த கசட்ட தப்பற எங்கன நம்மன எரள வளரன்னு சொல்லி ஞாபகம் வச்சிருப்போம் பொதுவா நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் வந்து கசட தபரன்னு போடக்கூடாது. மேல கசட தபர போட்டு மேல ஒரு புள்ளி வச்சிட்டீங்க அப்படின்னா அது மெய் எழுத்தா வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கசட தபர இயங்கன நம்மன ஏரளவளல. ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கசட தபரனா வல்லினம், எங்கன நம்மனா மெல்லினம், எரளவளலனா அது வந்து இடையினம். பட் மேல மட்டும் ஒரு புள்ளி வச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் மெய் எழுத்து. ஓகேவா? கசட தபரனா அது வந்து உயிர் மெய் எழுத்தா போயிடும். இப்போ இந்த மாத்திரை அளவுக்கு வருவோம். மாத்திரை அளவு பொறுத்த வரைக்கும் உயிர் குறில் எத்தனை இருக்குது? 5 எழுத்துக்கள் இருக்கா? நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா? உயிர் குறில். இது எல்லாமே உயிர் குறில். மொத்தம் 5 எழுத்துக்கள். அடுத்தபடியா உயிர் நெடில்.
உயிர் நெடில் எத்தனை இருக்குது? 7 எழுத்துக்கள் இருக்குது. இங்க இருக்கக்கூடிய இந்த 7மே. இந்த உயிர் குறிலும் உயிர் நெடிலும் எப்பயுமே ஒரு மாத்திரை அளவுல ஒலிக்கும். ஓகேவா? அதாவது பொதுவா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு மாத்திரை. அடுத்து உயிர்மெய் குறிலும் உயிர்மெய் நெடிலும் 2 மாத்திரை. உயிர்மெய் குறில்னா என்னது? ஒரு உயிரெழுத்து ஒரு மெய்யெழுத்து சேர்ந்துச்சு அப்படின்னா, இப்போ இக்கு கூட்டல் இக்குங்கிறது என்னது? உயிர் சாரி மெய்யெழுத்து. இக்குங்கிறது ஒரு மெய்யெழுத்து. ஆ அப்படிங்கிறது என்னது? உயிரெழுத்து. இப்போ ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய்யெழுத்தும் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு உயிர் மெய் எழுத்து பிறக்கும். அதுதான் கா அப்படிங்கிறது. அதுதான் கா. இக்கு கூட்டல் ஆ வாசிச்சீங்க அப்படின்னா கான்னு கிடைக்கும். அப்போ இந்த இக்கு அப்படிங்கிறது என்னது? ஒரு மெய்யெழுத்து. ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து. ஸோ இது ரெண்டும் சேர்றப்போ உயிர்மெய் எழுத்து கிடைக்குது. இந்த உயிர்மெய் எழுத்தினுடைய ஓசை எவ்வளவு அளவு ஒலிக்குமா? ஒரு மாத்திரை சரி 2 மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும். புரியுதா? 2 மாத்திரை அப்படிங்கிறது ஒரு உயிர்மெய் குறிலும் ஒரு உயிர்மெய் நெடில் வந்துச்சு அப்படின்னா நான் அது ஒலிக்கிறப்போ எப்படி இருக்கும்? 2 மாத்திரை அளவுக்கு நீண்டு ஒலிக்கும். இதுவே இந்த ஆயுத எழுத்துன்னு சொல்லக்கூடிய அக்கு இதுவும் ஒரு மெய்யெழுத்து தனியா ஒலிக்கிறப்போ இப்போ இக்கு இச்சு இட்டு இப்படி ஒரு மெய்யெழுத்து மட்டும் தனியா ஒலிக்கிறப்போ அது அரை மாத்திரை அளவுக்கு தான் ஒலிக்கும். இப்போ உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அது குறில் நெடில் 2 சேர்ந்து வச்சு அப்படின்னா ஒரு மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும். இதுவே உயிர் மெய் எழுத்தா வந்துச்சு கா ஞா சா அப்படி வந்து இக்கு கூட்டலா சேர்ந்து உயிர் மெய் எழுத்தா வந்துச்சுன்னா அதனால 2 மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும். அக்கு தனியா வந்தாலோ இல்ல மெய் எழுத்து தனியா வந்தாலோ அது வந்து அரை மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகை சொன்னோமா? அந்த 10 வகை அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த 10 வகை சார்பெழுத்துக்கள்ல முதலாக கூடியது வந்து உயிர்மெய் எழுத்து. அது நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம் இல்லையா? உயிரெழுத்தும் ஒரு மெய்யெழுத்து சேர்ந்துச்சு அப்படின்னா உயிர்மெய் எழுத்து. இந்த உயிர்மெய் எழுத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஒலி வடிவம் வரி வடிவம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இப்போ இந்த 2 எழுத்து சேருது இல்லையா? சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த உயிர்மெய் எழுத்து ஒலிக்கக்கூடிய ஓசை வந்து எந்த எழுத்துல இருந்து வருதோ அது வந்து ஒலி வடிவ எழுத்துன்னு சொல்லி சொல்லுவோம். சேர்ந்து அது வந்து ஒரு 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 எழுத்தா வருது இல்லையா? அது வந்து வரி வடிவம் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இக்கு கூட்டல் ஆ. இக்கு அப்படிங்கிறது என்னது? ஒரு மெய் எழுத்து. ஆ என்னது? ஒரு உயிரெழுத்து. இப்போ இது 2யும் கூட்டிங்கன்னா என்ன வருது? கா கிடைக்குது. இப்போ கா அப்படிங்கிறது அதனுடைய ஓசை எப்படி இருக்குது? அதோட எண்டிங்ல வந்து ஆ அப்படிங்கிற ஓசை கொடுக்குது. அப்போ காவினுடைய ஓசை வந்து எண்டிங்ல கான்னு சொல்லி முடிச்சோம் அப்படின்னா ஆன்னு தான் வருது. இக்குன்னு வரல. அப்போ இது வந்து ஒரு வரி வடிவ எழுத்து. மெய் எழுத்து அப்படிங்கிறது என்னது? ஒரு வரி வடிவ எழுத்து. இதனுடைய ஓசை வந்து வராது. பட் இதுவே உயிரெழுத்து ஏன் ஒலி வடிவம் சொல்றோம் அப்படின்னா, இப்ப இக்கு கூட்டல் ஆ போட்டீங்கன்னா என்ன வரும்? கா அப்படின்னு வருது. அப்போ காவினுடைய எண்டுல ஆ அப்படிங்கிற ஒரு ஓசை வருது. ஸோ அதனால வந்து ஒலி வடிவத்துல வர்றதுனால இது உயிரெழுத்து வந்து ஒலி வடிவ எழுத்து. இப்போ இக்கு கூட்டல் ஈ போடுங்களேன். என்ன கிடைக்கும்? இக்கு கூட்டல் ஈ போட்டோம்னா கீன்னு கிடைக்குதா? இப்போ கீன்னு சொன்னீங்க அப்படின்னா அதோட எண்டிங்ல என்ன வருது? இதனுடைய எண்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஈ அப்படிங்கிற உயிரெழுத்தினுடைய ஒரு ஓசை வரும். அப்போ உயிரெழுத்து அப்படிங்கிறது ஒலி வடிவ எழுத்து, மெய்யெழுத்து அப்படிங்கிறது ஒரு வரி வடிவ எழுத்து தான். ஓகேவா? புரியுதா? இப்போ 2வதா பார்த்தோம் அப்படின்னா அதுலயே உயிர்மெய் எழுத்துக்களை மொத்தம் 16 எழுத்துக்கள் இருக்கு. இது எப்படி 16 எழுத்துக்கள்னா என்னது? கால ஆரம்பிச்சு நம்ம கா, கி, கு, கே, கே அப்படின்னு போயிட்டே இருக்கும் இல்லையா? கை, கோ, கோ அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ அது மொத்தம் 16 எழுத்துக்கள் 216 எழுத்துக்கள் இருக்குது. இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா மொத்தம் உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் எத்தனை? மொத்தம் மெய்யெழுத்துக்கள் எத்தனை? மெய்யெழுத்துக்கள் 18 எழுத்துக்கள் மொத்தம். உயிர்மெய் சரி உயிர் குறில் எழுத்து எத்தனை? உயிர் குறிலை பொறுத்த வரைக்கும் 5 எழுத்துக்கள். இப்ப உயிர்மெய் அப்படிங்கிற எழுத்து எப்படி பிறக்கும்னு சொல்லியிருந்தோம். இந்த மெய்யெழுத்தும் இந்த உயிர் குறில் அதாவது உயிர் நெடில் இந்த 2 சேர்ந்தாதான் பிறக்கும். உயிர்க்குறில் 5 இல்லையா? இப்போ ஒரு மெய்யெழுத்து சேருது. அது மாதிரி மொத்தம் 18 எழுத்துக்கள் இருக்கு. அப்போ 18 எழுத்துக்கள். உயிர்க்குறில் மொத்தம் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. இதை நீங்க பெருக்குனீங்க அப்படின்னா 90 எழுத்துக்கள் வரும். அடுத்து அதே மாதிரி வந்து ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிர் நெடில் எழுத்தும் சேர்ந்துச்சு அப்படின்னா அப்ப எதனா வரும்? மெய்யெழுத்துங்கிறது 18, உயிர் நெடில் எழுத்து அப்படிங்கிறது 7 எழுத்துக்கள். அப்போ 126 வரும். இது 2யும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 216 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் கிடைக்கும். இப்ப புரியுதா கால்குலேஷன் எப்படி வருது அப்படின்னு? அடுத்து 2வதா ஆயுத எழுத்து. ஸோ ஆயுதம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதற்கு வேறு சில பெயர்கள் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா அக்கோணம்னு சொல்லி அழைப்பாங்க, தனி நிலைன்னு அழைப்பாங்க, ஒற்று, புள்ளி, முப்பார் புள்ளி. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முப்பார் புள்ளி, புள்ளி, ஒற்று, தனிநிலை, அக்கோணம் அப்படிலாம் சொல்றதுக்கூடியது வந்து எந்த எழுத்து? ஆயுத எழுத்துக்கு உண்டான வேறு சில பெயர்கள். இந்த ஆயுத எழுத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த ஆயுத எழுத்து எப்பயுமே மொழிக்கு இடையில தான் வரும்.
அதோட முதல்லயோ ஒரு ஒரு சொல்லினுடைய முதல்லயோ கடைசியிலயோ கண்டிப்பா வராது. சொல்லுக்கு இடையில மட்டும்தான் வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ எக்குன்னு இருக்கு. இப்போ இங்க வந்து ஏ அப்படிங்கிறது ஒரு என்னது, ஒரு குறில் எழுத்து. கு அப்படிங்கிறது வல்லின உயிர்மை. இதைதான் இங்க போட்டிருப்போம். அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு மொழிக்கு ஒரு சொல்லுக்கு இடையில வரக்கூடிய எழுத்து ஆயுத எழுத்து. இது எந்த மாதிரி கண்டிஷன்ல வருமா, இந்த அக்கு இப்படி வருது அப்படின்னு ஆயுத எழுத்து வருது அப்படின்னா, அந்த அந்த ஆயுத எழுத்துக்கு முன்னாடி என்ன சொல் இருக்கும் அப்படின்னா ஒரு குறில் எழுத்து சொல் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆயுத எழுத்துக்கு பின்னாடி வரக்கூடிய சொல்லு பாத்தீங்கன்னா வல்லின உயிர்மை எழுத்துன்னு சொல்லியிருந்தோம். வல்லின உயிர்மை எழுத்துன்னா என்னது, கசட தபர. ஸோ இது பாருங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஏன்னு இருக்கு, இங்க கூன்னு இருக்கு. எஃகு அப்படிங்கிற ஒரு சொல்லு, இதுல வந்து ஆயுத எழுத்து நடுவுல இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன வரும்னு சொல்லியிருக்கோம், குறில் எழுத்து சொல்லியிருக்கோமா, இங்க குறில் எழுத்து இருக்குதா ஏ அப்படிங்கிறது. இதுக்கு பின்னாடி இங்க என்ன வரும்னு சொல்லியிருக்கோம், வல்லின உயிர்மை எழுத்து வரும்னு சொல்லியிருக்கோம். அப்ப இங்க பாருங்க கூ இருக்குதா, க ச ட த ப ர, இதுல வரக்கூடிய எழுத்து தானே கூ. கு, சு, டு, து, பு அப்படி வரலாம். இல்ல கே, சே, டே, தே, இது மாதிரி எது வேணா வரலாம். இந்த கசட தபர சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே நீங்க அதோடைய ஃபார்ம் மாறலாம். அப்போ இது கூங்கிறது ஒரு வல்லின உயிர்மை எழுத்து. ஓகேவா? அப்போ ஆயுத எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வேறு சில பேர்கள் இருக்குது. அக்கோணம், தனிநிலை, ஒற்று, புள்ளி, முப்பார் புள்ளின்னு. இது வந்து எப்பயுமே சொல்லினுடைய இடையில மட்டும்தான் வரும். அப்படி இடையில வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து குறில் எழுத்தாவும், பின்னாடி வரக்கூடிய எழுத்து வந்து வல்லின உயிர்மை எழுத்தாவும் இருக்கும். அடுத்து 3 அளபெடை. அளபெடை அப்படிங்கிறது என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஒரு சொல்லுல அந்த சொல்லினுடைய ஓசையை வந்து இன்னமும் அதிகரிக்கிறதுக்காக, அதனுடைய இசையை வந்து இன்னமும் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம அந்த சொல்லினுடைய மாத்திரை அளவை வந்து நீண்டு ஒலிக்கிறதோ இல்ல குறைந்து ஒலிக்கிறதோ அளபெடைன்னு சொல்லுவோம். ஸோ அதுல 2 விதமான அளபெடை இருக்குது. ஒன்னு வந்து உயிர் அளபெடை, இன்னொன்று வந்து ஒற்றை அளபெடை. ஓகேவா? ஸோ அளபெடுக்கிறது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பொதுவா நம்ம சொன்ன மாதிரி இழுத்து ஒலிக்கிறது. அந்த சொல்லினுடைய ஓசை வந்து மாத்திரை அளவு வந்து நீண்டு ஒலிக்கிறது. இப்போ உயிர் நெடில் எழுத்துக்கள் அளபெடுத்துச்சு அப்படின்னா அது வந்து உயிர் அளபெடை. ஓகேவா? உயிர் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது, 7 எழுத்துக்கள் இருக்குது. இந்த உயிர் அளபெடை எப்பயுமே சொல்லினுடைய முதல்லயும் வரும், மிடில்லயும் வரும், லாஸ்ட்லயும் வரும், கடைசிலையும் வரும். 3 விதமான இடத்துலயும் இந்த உயிர் அளபெடை அப்படிங்கிறது வரும். இதே ஒற்றை அளபெடைன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் 11 எழுத்துக்கள். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மெல்லின எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இந்த மெல்லின எழுத்துக்களும் இடைநிலை எழுத்துக்கள் மட்டும் வரும், கூட்டல் அக்கு இந்த ஆயுத எழுத்தும் வரும். இங்க இடையின, மெல்லினம் மற்றும் வல்லின எழுத்துக்கள் வராது. வல்லின எழுத்துக்கள் வராது. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். மொத்தம் 11 எழுத்துக்கள் ஒற்றளபடியில வருங்க. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மெல்லின எழுத்தும் இடையின எழுத்தும் வரும், வல்லினம் வராதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மெல்லினத்துல எல்லா எழுத்துக்களும் வரும். இடையினத்துல பாத்தீங்கன்னா இந்த இரு இருக்கு இல்லையா, இந்த இர்ரும் இந்த இள்ளும் வராது. இர்ரும் இந்த இள்ளும் வராது. ஓகேவா? இடையினத்துல எல்லா எழுத்துக்களும் வராது. இடையினத்திலையும் இரு வராது அண்ட் இல் வராது, மற்ற எழுத்துக்கள் வரும். வல்லினத்துல ஒரு எழுத்து கூட வராது. ஓகேவா? அப்போ மெல்லின எழுத்தும் இடையின எழுத்துல வந்து இந்த எக்ஸப்ட் இர் அண்ட் இல் தவிர கூட்டல் இந்த ஆயுத எழுத்துக்களும் வரக்கூடிய 11 எழுத்துக்கள் ஒற்றளபடையில வரக்கூடிய எழுத்துக்கள். ஓகேவா? இப்போ உயிரளபடையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 விதமான அளபடை இருக்கு. அது 3 டைப்ஸ் இருக்கு இந்த உயிரளபடையில. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, 1 செய்யுளிசை அளபடை, 2வது இன்னிசை அளபடை, 3வது வந்து சொல்லிசை அளபடை. இந்த செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் உண்டு. அதற்கு பேர் இசை நிறை அளபடைன்னு சொல்லுவாங்க. இந்த செய்யுளிசை அளபடையை பொறுத்த வரைக்கும் பொதுவா எந்த இடத்துல வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, செய்யுள்ல வந்து எங்க ஓசை குறையும் போதோ அந்த ஓசையை நிறைவு செய்யறதுக்காக ஸ்பெஷலா வரக்கூடிய அளபடி தான் செய்யுளிசை அளபடை. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, ஓ ஒதல் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த அளபடையை பொறுத்த வரைக்கும், இந்த உயிர் அளபடையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 விதமான இடங்கள்லயும் வரும். முதல்லயும் வரும், இடையிலையும் வரும், கடைசியிலையும் வரும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்ப பாருங்க, செய்யுளிசை அளபடையில வரக்கூடிய 3மே 3 இடத்துலயும் வரும். இப்போ ஓ ஒதல், உரா, படா, இது முதல்லயும் வரும், இடையிலையும் வரும், கடையிலையும் வரும். இப்போ செய்யுளில் வந்து ஓசை நிறைவு செய்ய வருதுன்னு சொன்னதுதான் செய்யுளிசை அளபடை. இப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்கோம், இப்போ வந்து ஆக்சுவலா வந்து இதோட எழுத்து எப்படி இருக்கணும், செய்யுல ஓதல்னு இருக்கணும். இந்த ஓதல்னு சொல்றது எப்படி இருக்கு, ஓ ஓதல், ஓ ஒதல் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குது. அதே மாதிரி வந்து உரா, உராருக்கும் தான் இந்த எழுத்து வந்திருக்கணும். பட் இந்த செய்யுள்ல இந்த உரா, அந்த ரா வந்து நீண்டு ஒலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு ஆ சேர்க்கிறோம். அப்போ உரான்னு இழுக்கிறோம் இல்லையா, அப்போ இதனுடைய ஓசையானது நீண்டு ஒலிக்குது. ஸோ அதனால செய்யுளில் வந்து எங்கெங்கெல்லாம் ஓசை குறையுமோ அந்த இடத்துல வரக்கூடிய எழுத்து தான் அளபடை தான் செய்யுளிசை அளபடை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உரா, ஓ அதல், ஓ ஒதல் அப்படிங்கிறது வந்து முதல்ல வருது. உரா அர்க், இந்த ராவும் ஆவும் சேர்ந்து நீண்டு ஒலிக்குது, 2 மாத்திரை அளவுக்கு நீண்டு ஒலிக்குது.
அடுத்து இந்த படா இதோட முடிச்சிடணும். இங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் பண்றதுனால இந்த டா அப்படிங்கிறது இது வரைக்கும் நீண்டு ஒலிக்குது. படா அப்படி நீண்டு ஒலிக்குது. ஓகேவா? இப்போ அடுத்து ரெண்டாவது டைப் இன்னி செயலப்படை. இன்னி செயலப்படை பொறுத்த வரைக்கும் இப்போ செய்யுள் செயலப்படை என்ன சொல்றோம், ஓசை குறையிற இடத்துல மட்டும்தான் வரும். இன்னி செயலப்படை என்ன பண்ணுவோம், ஓசை குறையாத இடத்துலயும் இது வரும். ஏன் அப்படின்னா இனிய ஓசை இன்னமும் அதோடைய ஓசையை வந்து நயத்தை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறில் எழுத்து வந்து நெடிலா மாறி வரக்கூடியதான் இன்னி செயலப்படை. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கொடுப்பதும் அப்படின்னு வரும். அதாவது கொடுப்பதும் இப்படிதான் இதோட இது எழுத்து கொடுப்பதும். இங்க என்ன வருது பாருங்க, இந்த தூ வந்து எப்படி மாறுது, ஒரு ஒரு குறில் எழுத்து, இது வந்து ஒரு நெடில் எழுத்தா மாறுது, தூவா மாறுது. பிளஸ் இங்க வந்து உயிர் எழுத்து ஒண்ணு சேருது. அப்போ தூ இந்த தூ இழுத்து ஒலிக்கிறதுக்காக ஊம் இந்த ஊ ஆட் பண்றாங்க. பிளஸ் தூ வந்து நெடில் எழுத்தா மாறுது. இப்ப புரியுதா? இப்ப கொடுப்பதும் அப்படிங்கிறது வந்து கொடுப்பதும் அப்படின்னு மாறுது. பிளஸ் எடுப்பதும் அப்படிங்கிறது வந்து எடுப்பதும் அப்படின்னு மாறுது. இப்போ இதுக்கு பேர் இன்னி செயலப்படை. இப்போ சொல்லி செயலப்படை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பெயர் சொல் வந்து எச்சமா மாறி அளவெடுத்துச்சு அப்படின்னா அது வந்து சொல்லி செயலப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த உரநசை அப்படிங்கக்கூடிய ஒரு சொல், இது வந்து ஒரு சொல்லு, ஒரு பெயர் சொல். இந்த உரநசையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஈ அப்படின்னு ஒரு எச்ச சொல்லா மாறுது. எச்சம் அப்படிங்கிறது என்னது, ஒரு சொல்லினுடைய பொருள் வந்து முழுமை பெறாம இருந்துச்சு அப்படின்னா அந்த சொல்ல வந்து நம்ம எச்சம்னு பொதுவா சொல்லுவோம் தமிழ் இலக்கணத்துல. இப்ப வரணசை அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு முழுமையான சொல் இருக்கு, இது வந்து ஒரு பெயர் சொல் வினை சொல் எதா வேணா இருக்கட்டும், அந்த சொல்லினுடைய முழுமை பெற்றிருக்குது. பட் இந்த ஈ ஆட் பண்றப்போ உரநசை அப்படி போய் நிக்குது. இதுக்கு ஒரு முடிவு இல்ல, ஒரு பொருள் படல. அப்போ ஈ அப்படிங்கிறது என்னது, ஒரு எச்ச சொல்லு. இப்போ ஒரு பெயர் சொல் வந்து ஒரு எச்சமா மாறி அளபெடுத்துச்சு அப்படின்னா சொல்லி செல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ உரநசைன்னு சொல்லணும்னா அதோட முடிஞ்சிடும், நசை அப்படிங்கிறது முடிஞ்சிடும். இப்போ இந்த ஈ ஆட் ஆகறதுனால எப்படி ஆகுது, இந்த உரநசைன்னு இழுக்கிறோம் இல்லையா, அப்போ அளபெடுத்து நீண்டு ஒலிக்குது. ஸோ அதற்காக இந்த எச்ச சொல் வந்து ஆட் பண்றோம். ஒரு பெயர் சொல் வந்து எச்சமா மாறிச்சு அப்படின்னா அது சொல்லி செயலப்படை. இப்போ நசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதனுடைய பொருள் வந்து விருப்பம், இது வந்து ஒரு பெயர் சொல். இதுவே இது நசை ஈன்னு மாறுச்சுன்னா இந்த விருப்பம் அப்படிங்கிறது எப்படி மாறுதான், விரும்பின்னு மாறுது. ஓகேவா? அப்ப விருப்பம் அப்படின்னா ஒரு பொருள் இருக்குது, அதோட சொல் வந்து முற்று பெறுது. இப்போ விரும்பினா எதை விரும்பி அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ அந்த சொல்லு முற்று பெறல. அப்போ எப்பயுமே இந்த எச்சம் சார்ந்து வரக்கூடிய சொற்கள் எல்லாமே முற்று பெறாம தான் இருக்கும். இப்போ உயிரளபடையை பொறுத்த வரைக்கும் 3 விதமான அளபடை இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும், நல்லா பாத்துக்கோங்க. செய்யுளிசை அளபடை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் இசைநிலை அளபடை. அதே மாதிரி 2ஆம் டைப் வந்து இன்னிசை அளபடை. 3ஆவது டைப் வந்து சொல்லிசை அளபடை. இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து குற்றியல் லுகரம். குற்றியல் லுகரம் எப்படி பிரிக்கலாம், குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம்னு பிரிக்கணும். அப்போ இங்க உகரம் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது உகரம் எழுத்து வந்து ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரையா குறைந்து ஒலிக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்லியிருந்தேன், அளபடை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்குமே அளபடையை பொறுத்த வரைக்கும் நீண்டு ஒலிக்கும், உகரத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்து ஒலிக்கும். ஓகேவா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அளபடைனா அந்த நார்மலா இருக்கக்கூடிய அதோடைய மாத்திரை அளவுல வந்து நீண்டு ஒலிக்கக்கூடியது வந்து அளபடை. உகரத்தை பொறுத்த வரைக்கும் குற்றியல் உகரம், லிகரம், இது எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் அதோடைய ஆக்சுவல் மாத்திரை அளவுல வந்து குறைந்து ஒலிக்கும். பாருங்களா? இப்போ புரியுதா? இப்போ உகரம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு மாத்திரை அளவுல இருந்து அரை மாத்திரையா குறைந்து ஒலிக்கும்னு சொல்றாங்க. அதாவது இந்த குற்றியல் உகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வல்லின எழுத்து என்னென்ன கேசடா தப்பர் இருக்கு இல்லையா, அந்த வல்லின எழுத்து ஒரு உகரம் சேர்ந்துச்சு அப்படின்னா அது கூசூடு தூப்பூருன்னு வந்துடும். உகரம்னா என்னங்க, வெறும் ஊ தான். உகரம்னா அந்த ஊ தான். இப்போ வல்லின எழுத்து என்னது, இக்கு, இச்சு, இட்டு இப்படிலாம் வரும் இல்லையா, இத்து, இப்பு, இரு, இது எல்லாமே வல்லின எழுத்துக்கள். இப்போ இதோட வந்து ஒரு உகரத்தை சேருங்க. இக்கு கூட்டல் ஊ கூட்டினோம்னா என்ன வரும், கூ கிடைச்சிரும். இச்சி கூட்டல் ஊ கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைச்சிரும், சூ கிடைச்சிரும். அடுத்து இட்டு, இட்டு கூட்டல் ஊ கூட்டணும் அப்படின்னா என்ன வரும், டூ கிடைச்சிரும். அப்போ இதுதான் வந்து கிடைக்கும் இல்லையா? அப்போ கூசு டு தூ பூரு. இப்போ புரியுதா? ஒரு வல்லின எழுத்தும் ஒரு உகரமும் சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த கூசு டு தூ பூரு வரும். இந்த கூசு டு தூ பூரு வர்றது எல்லாமே குற்றிய லுகரம். லுகரம் அப்படின்னா உகரம். ஊ அதாவது ஊ கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அது வந்து இந்த சொற்கள் என்னென்ன, இக்கு கூட்டல் ஊ, கூ சொன்னோம்னா எப்படி முடியுது, ஊன்னு முடியுது. சூ சொன்னோம்னா அதோட எண்டிங் வந்து ஊன்னு முடியுது. டூ சொன்னோம்னா அதோட எண்டிங் ஊன்னு முடியுது. அப்ப இது எல்லாமே உகர எழுத்துக்கள். ஓகேவா? இப்போ குற்றியல் உகரத்துல மொத்தம் 6 டைப்ஸ் இருக்கு. என்னென்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் குற்றியல் உகரம், உயிர் தொடர் குற்றியல் உகரம், வன் தொடர் குற்றியல் உகரம், மென் தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம். இப்போ நெடில் தொடர் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நாடு, அதாவது ஒரு நெடில் எழுத்துக்கு அப்புறமா இந்த கூசு டூத்து பூர்ல ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து குற்றியல் உகரம். இப்போ ஆயுத தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னா என்னன்னா
ஒரு ஆயுத எழுத்து இருக்கும். இந்த ஆயுத எழுத்துக்கு அப்புறமா இந்த கூசுடுத்துப்பூர்ல ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா அது ஆயுத தொடர் குற்றியலுகரம். அடுத்து உயிர் தொடர் குற்றியலுகரம்னா என்னன்னா ஒரு உயிர் எழுத்து. அதாவது இப்போ இந்த இடம் இதை வந்து இப்படி பிரிங்க. இப்போ கூ இருக்கா, அந்த கூ வந்து எப்படி வரும்? இக்கு கூட்டல் ஊன்னு வருமா? ஸோ இது வந்து இக்கு கூட்டல் ஊன்னு போட்டாங்கன்னா இது வந்து ஒரு குற்றியல் உகரம். இப்போ இதுக்கு கூக்கு முன்னாடி என்ன வருது? ரா வருது. இந்த ரா எப்படி பிரிப்போம்? இரு கூட்டல் ஆன்னு சொல்லி பிரிப்போமா? இப்போ இரு கூட்டல் ஆ. இப்போ இங்க இக்கு கூட்டல் ஊ, இது வந்து கூன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கூக்கு முன்னாடி என்ன வருது? இந்த ஆரை விட்டுருங்க, இர்ற விட்டுருங்க. இப்போ இங்க ஆ மட்டும் வருது இல்லையா? அப்போ ஒரு கூசுடுத்துப்புறு சொல்லுக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா அது உயிர் தொடர் குற்றியலுகரம். அடுத்து வன் தொடர் குற்றியலுகரம்னு பாக்குறப்போ இப்போ தூ வருது. இங்க முன்னாடி என்ன வருது? கூசுடுத்துப்புறுல ஒரு சொல்லு தூ வந்துருச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன வருது? இத்து வருது. அப்ப இத்துங்கிறது என்னது? க ச ட த ப ர. அதாவது இத்து அப்படிங்கிறது ஒரு வன் தொடர், ஒரு வல்லின சொல். அப்போ ஒரு வல்லின சொல் வந்து இந்த கூசுடுத்துப்புறுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அது வன் தொடர் குற்றியலுகரம். அடுத்து அதே மாதிரி தான் இப்போ இங்க வந்து கூசுடுத்துப்புறுல ஒரு சொல்லு தூ வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு மெல்லின சொல் வந்துச்சு அப்படின்னா அது மென் தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி கூசுடுத்துப்புறு ஒரு சொல்லு இருக்குது, பூ அப்படின்ற ஒரு சொல்லு, மார்பு அப்படின்றதுல. இதற்கு முன்னாடி வந்து எரள வளர கூடிய இடைத்தொடர், அது இடையினத்துல உள்ள ஒரு சொல் வந்துச்சு அப்படின்னா அது இடைத்தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? இந்த இடைத்தொடர்ல மட்டும் எப்பயுமே இந்த பூ இருக்கு இல்லையா, கடைசியில இந்த கூசுடுத்து பூ மொத்தம் 6 சொல்லு இருக்கு இல்லையா, இதுல இந்த சூவும் டூவும் ரூவும் கண்டிப்பா வராது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்னென்ன வரும்? இந்த சூவும் டு ரூ கண்டிப்பா வராது இடையினத்துல. அப்போ இடையினத்தை பொறுத்த வரைக்கும் எப்ப இந்த இடையினத்தை இடைத்தொடர் குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒண்ணு கூ வரும், இல்லாட்டி தூ வரும், இல்லாட்டி பூ வரும். இது 3 வந்தா மட்டும்தான் அது இடைத்தொடர் குற்றியலுகரம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா பூ இங்க வந்திருக்குதா, மார்பு, அப்போ இது இடைத்தொடர் குற்றியலுகரம். இப்போ இடைத்தொடர்ல மட்டும் எப்பயுமே இந்த கூ தூ பூ மட்டும் தான் வரும், சூடு ரூ வராது. ஓகேவா? அடுத்து குற்றியல் இகரம். அதே மாதிரிதான் கொருமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். அங்க உகரம் வந்துச்சு, ஊ வந்துச்சு அப்படின்னா அது வந்து உகரம். இங்க ஈ வந்துச்சு அப்படின்னா அது இகரம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இகர எழுத்து வந்து ஒரு மாத்திரையில இருந்து அங்கேயும் அரை மாத்திரை, இங்கேயும் அரை மாத்திரை தான். இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ இட்டு கூட்டல் இ என்னது? டீன்னு வரும் இல்லையா? அப்போ இந்த இ, இந்த டி அப்படிங்கிறது எண்டிங் எப்படி இருக்கு? ஈ எழுத்துல முடியாது. அப்போ இது வந்து ஒரு இகர சொல். ஓகேவா? இதை பாருங்க எக்ஸாம்பிள். அதாவது ஃபர்ஸ்ட் நாடு அப்படிங்கிற ஒரு சொல்லு யாது அப்படிங்கிற சொல்ல கூட இணையுது. அப்படி இணைஞ்சு அப்படின்னா என்ன ஆகுது? நாடு கூட்டல் யாது நாடியாதுன்னு மாறுது. இந்த டூ அப்படிங்கிறது எப்படி? டூ அப்படிங்கிறதுடைய விரிவாக்கம் இட்டு கூட்டல் ஊ. அதே மாதிரி இந்த இட்டு கூட்டல் ஊ என்ன ஆகுது? ஒரு உகரம் வந்து இகரமா மாறுது. ஒரு உகர சொல் வந்து இந்த டூ அப்படிங்கிறது வந்து டியா மாறுது. அதாவது இட்டு கூட்டல் ஊ வந்து இட்டு கூட்டல் ஈயா மாறுச்சு அப்படின்னா அது டி வந்துடும். அப்போ நாடு கூட்டல் யாது நாடியாதுன்னு மாறிடுது. ஓகேவா? அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு நிலைமொழி, ஒரு சொல்லினுடைய முதல் வரக்கூடிய நிலைமொழி, அடுத்து வரக்கூடியது வருமொழின்னு சொல்லுவோம். ஒரு சொல்ல ரெண்டா பிரிச்சு. இப்போ இந்த நிலைமொழி வந்து ஒரு உகர சொல்லா இருக்கும், குற்றியல் உகரமா இருக்கும். அதாவது இட்டு கூட்டல் ஊ நாடுன்னு வருதா? இப்போ அதே மாதிரி வருமொழி பார்த்தோம் அப்படின்னா ஒரு எகரமா இருக்கும், ஒரு யா, இது வந்து எகர சொல்லு. அப்போ ஒரு நிலைமொழி வந்து ஒரு குற்றியல் உகரமாகவும் வருமொழி வந்து ஒரு எகர சொல்லாவும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த உகரத்துல இருந்து இகரமா மாறி இட்டுக்கூட்டல் ஊ அப்படிங்கிறது இட்டுக்கூட்டல் ஈயா மாறி டியா மாறிடும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். ஓகேவா? இதுக்கு வேறு சில எக்ஸாம்பிள் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கேல் கூட்டல் மியா, இது ஸ்கூல் புக்ல இருக்கிறது. இந்த மியா அப்படின்னு வந்துச்சாலே அது வந்து இன்னா மாறிடும். ஓகேவா? மியா அப்படின்னு வந்தாலே இங்க வந்து கேள்மியா அப்படிங்கிறது இந்த இல்லுக்கு பதிலா கேன்மியா அப்படின்னு மாறிடும். அடுத்து கொக்கு கூட்டல் யாது, இக்கு கூட்டல் ஊ ஒரு உகர சொல்வதுக்கு அப்புறம் ஒரு எகர வந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? இந்த இக்கு கூட்டல் ஊ அப்படிங்கிறது இக்கு கூட்டல் ஈயா திரிஞ்சு கீயா மாறிடும். அதுதான் கொக்கு கூட்டல் யாது, இப்ப கொக்கியாது அப்படின்னு மாறிடுச்சு. அடுத்து 6 முற்றியலுகரம். முற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி குறிலுக்கு பின்னாடி பூ சு டு து பு ரு இது 6 வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு முற்றியலுகர சொல்லுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா வல்லின உகரம் அல்லாத சொற்கள். வல்லின உகரம்னா என்னென்ன? இந்த கூ சு டு து பு இருக்கு இல்லையா, இது வந்து வல்லின உகரம்னு சொல்லுவோம். இந்த வல்லின உகரம் வந்து வருது அப்படின்னா இதற்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு குறில் எழுத்து தான் வந்திருக்கணும். சப்போஸ் இந்த வல்லின குறில் எழுத்து வராம, இந்த வல்லின உகரம் வராம மற்ற எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா முன்னாடி எந்த எழுத்து நெடில், அதாவது நெடில் எழுத்தாவும் இருக்கலாம், குறில் எழுத்தாவும் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம் அப்படின்னா புரியும் உங்களுக்கு. இப்போ பசுன்னு இருக்கு இல்லையா, அந்த சு அப்படிங்கிறது என்னது? ஒரு வல்லின, இந்த சு அப்படிங்கிறது என்னது? ஒரு வல்லின உகர எழுத்து. அதாவது கூ சு டு து பொருள் கூடிய ஒரு எழுத்து. இதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும்? கண்டிப்பா ஒரு தனி குறில் தான் வந்திருக்கணும். ஒரு குறில் எழுத்து தான் வந்திருக்கணும். ப அப்படிங்கிறது ஒரு குறில் எழுத்து, தனி குறில் எழுத்து. அப்போ வந்துருச்சுக்கா? அப்போ வந்து
முற்றியலுகர சொல்லு. இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எதுன்னு இருக்கு. இந்த து அப்படிங்கிறது என்னது? இது ஒரு வல்லின உகர எழுத்து. அப்ப கூசு டு துப்புல கூடிய ஒரு எழுத்து. இதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும்? ஒரு தனி குறில் வந்திருக்கணும். அப்போ ஏ மட்டும் தான் வந்திருக்கு. அப்போ இது வந்து ஒரு முற்றியலுகரம். அடுத்து அது. ஸோ இதுல பொறுத்த வரைக்கும், அதுவை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வந்து ஒரு வல்லின உகரம் இருக்குது. இதற்கு முன்னாடி என்ன இருக்கணும்? மட்டும்தான் இருக்கணும். அப்போ இது வந்து தனி குறிலா இருக்கறனால இது முற்றியலுகரம். இப்போ இதுவே அதே மாதிரி தான் இதுவும். இங்க பாருங்களேன். இந்த மாவு அப்படிங்கிற சொல்ல பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு வல்லின உகர எழுத்து இருக்குதா? கிடையாது. அப்போ வல்லின உகர எழுத்துக்கள் சொற்கள் இல்ல அப்படின்னா அதற்கு முன்னாடி ஒரு தனி குறில் அப்படிங்கிறது தேவையில்லை. தனி நெடில் இருந்தாலும் இது வந்து முற்றியல் உகரமா எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்னா இதனுடைய முடிவு மாவு அப்படின்னு முடியுது இல்லையா? இந்த ஊ அப்படின்னு முடியறதுனால ஒரு எண்டிங் எப்படி இருக்கு? ஊ. அப்போ இது வந்து ஒரு முற்றியல் உகரம் சொல்லுதான். பட் இங்க கூசு டூத்துப்பூர்ல ஒரு சொல்லுக்கு தேவை கிடையாது. அப்படி இங்க தேவை இல்லை அப்படின்னா முன்னாடியும் தனி குரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இதனுடைய சொல்லினுடைய எண்டு வந்து ஊல முடியணும். அப்படி முடிஞ்சது அப்படின்னா அது முற்றியல் உகரம். புரியுதா? இப்படி வரக்கூடிய சொற்கள் எல்லாமே ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாவே ஒலிக்கும். ஓகேவா? அடுத்து ஐகார குறுக்கம். இந்த குறுக்கங்களை பார்க்குறோம். இந்த ஐகார குறுக்கத்தை பொறுத்த வரைக்கும் 2 மாத்திரை அளவுல இருந்து 1.5 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கிறது. குறைந்து ஒலிக்கும். ஓகேவா? இந்த ஐகார குறுக்கம் மொத்தம் 3 விதா சொல்லலாம். அதாவது இந்த ஐ வந்து அப்படிங்கிறது முதல்ல தனியா வந்துச்சு அப்படின்னா, எந்த சொல்லையுமே இல்லாம ஐ மட்டும் தனித்து வந்துச்சு அப்படின்னா, இதனுடைய மாத்திரை அளவு இந்த 2 மாத்திரையும் முழுமையாக ஒலிக்கும். இதுல குறையவே குறையாது. அது ஐ மட்டும் தனியா வருது அப்படிங்கிற பட்சத்துல இதனுடைய மாத்திரை அளவு கண்டிப்பா குறையாது. 2 மாத்திரையும் முழுமையா ஒலிக்கும். இந்த ஐ வந்து ஒரு சொல்லினுடைய முதல்ல வந்துச்சு அப்படின்னா, இங்க 1.5 மாத்திரையா வந்துரும். குறைஞ்சிரும். இப்ப அது எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ 5 ஒரு சொல்லினுடைய முதல்ல வந்துச்சு அப்படின்னா, அதோடைய மாத்திரை அளவு வந்து ஆக்சுவலா அதனுடைய மாத்திரை அளவு 2 மாத்திரை. இப்போ இது வந்து 1.5 மாத்திரை குறைந்து ஒலிக்கும். 1.5 மாத்திரை. ஓகேவா? இதுவே அந்த சொல்லினுடைய இடையிலேயோ கடைசியிலேயே வந்து ஐ வந்துச்சு அப்படின்னா, அந்த ஒன்றையும் குறைந்து ஒரு மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, அந்த சொல்லினோட இடையில அப்படிங்கிறப்போ லை, இல்லு கூட்டல் ஐ. அப்போ இதனுடைய ஒலிப்பு எப்படி இருக்கும்? ஒரு மாத்திரை அளவுக்கு தான் இருக்கும். அடுத்தபடியா கடைசியில் வந்துச்சு அப்படின்னா, அது எக்ஸாம்பிள் என்ன? வளை, இல்லு கூட்டல் ஐ சொல்லினுடைய கடைசியில இருக்குது. அப்போ இதனுடைய மாத்திரை அளவு, அந்த ஐயோடைய மாத்திரை அளவு எவ்வளோ? ஒரு மாத்திரை அளவு தான். இப்ப புரியுதா? ஐகார குறுக்கம் அப்படிங்கிறது 2 மாத்திரையில இருந்து 1.5 மாத்திரை குறைந்து ஒலிக்கும். ஐ தனித்து வந்துச்சுன்னா எப்பயுமே அந்த 2 மாத்திரை முழுமையா தான் ஒலிக்கும். முதல்ல வந்துச்சு அப்படின்னா 1.5 மாத்திரை, இடையிலையும் கடையிலையும் வந்துச்சு அப்படின்னா ஒரு மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். அடுத்து அவுகார குறுக்கம் சேம் தான். 2 மாத்திரை வந்து 1.5 மாத்திரை குறைந்து ஒலிக்கிறது. இந்த அவுகாரம் பொறுத்த வரைக்கும் இந்த அவு அப்படிங்கிறது எப்பயுமே சொல்லினோட இடையிலையோ கடையிலையோ வராது. சொல்லினோட முதல்ல மட்டும்தான் வரும். அப்போ அவு தனியா தனிச்சு வந்துச்சு அப்படின்னா நம்ம ஐக்கு பார்த்த மாதிரி தான் 2 மாத்திரை முழுமையா ஒலிக்கும். அதுவே ஒரு சொல்லினுடைய முதல்ல அவு வந்துச்சு அப்படின்னா அது 1.5 மாத்திரையா மட்டும்தான் ஒலிக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஔடதம் அப்படிங்கிறப்போ அவு வந்து ஒரு சொல்லினுடைய முதல்ல வருது. இப்போ 2 மாத்திரை அளவு வந்து எப்படி குறைக்கும்? இந்த இடத்துல அவு அப்படிங்கிறது வந்து 1.5 மாத்திரையா தான் ஒலிக்கும். அடுத்தபடியா மகர குறுக்கம். மகர குறுக்கத்தை பொறுத்த வரைக்கும் இம் அப்படிங்கக்கூடிய எழுத்து வந்து அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரையா ஒலிக்கும். இம் அப்படிங்கிறது என்னது? ஒரு மெய் எழுத்து. மெய் எழுத்து வந்து ஒரு மாத்திரை அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரையா குறைந்து ஒலிக்கும். இப்ப போலும் அப்படிங்கிற எழுத்து எப்படி மாறுது? போல்ம் அப்படின்னு மாறுது. கடைசியா இந்த எழுத்து போன்முன்னு மாறுது. அப்போ இங்க இன்னா மாறுது. இந்த இடத்துல ஒலிக்கிறப்ப எப்படி இருக்குது? இந்த இம்மோடைய சத்தம் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. கால் மாத்திரை அளவுக்கு தான் இருக்கு. இங்க வந்து பாருங்களேன். போலும் இம் அப்படிங்கிறோம். இங்க போல்ம் அப்படிங்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா போன்ம். அவ்வளவுதான். இந்த இம்மோடைய ஓசையே இருக்காது. இந்த இம்மோட ஓசை தான் இருக்கும். போன் அவ்வளவுதான். இங்க பாருங்களேன். போலும் இந்த லூவோட ஓசை இருக்காது. இம்மோட ஓசை தான் அதிகமா இருக்கும். அதே மாதிரிதான் இங்க மருளும். கடைசியா இங்க வரப்போ மருண் அவ்வளவுதான். இந்த இன்னோட ஓசை அதிகமா இருக்கும். இம்மோட ஓசை வந்து கால்வாசியா குறைஞ்சிரும். கால் மாத்திரையா. அடுத்து ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கத்தை பொறுத்த வரைக்கும் அரை மாத்திரை வந்து இங்கேயும் கால் மாத்திரையா குறைந்து ஒலிக்கும். ஆயுத எழுத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயுத குறுக்கம் எப்பயுமே சொல்லினோட இடையில மட்டும்தான் வரும். முதல்லயோ கடையிலயோ கண்டிப்பா வராது. சே ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கல் கூட்டல் தீது அப்படிங்கிறது இங்க இந்த இல்லு கேன்சல் ஆகி கக்ரீது அப்படின்னு மாறுது. கக்ரீது அப்படின்னு மாறுது. இப்போ இதெல்லாம் முள் கூட்டல் தீது முக்ரீது இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஆயுத குறுக்கத்துக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம சொல் இலக்கணம் அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ எழுத்து இலக்கணம் சரி ஆமா எழுத்துக்களை வந்து ஃபுல்லா பார்த்துட்டோம். ஸோ இலக்கணம் டாபிக்ல முதல் டாபிக் ஓவர். எழுத்து இலக்கணம் ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த வீடியோல சொல் இலக்கணம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா
நம்மளுடைய வீடியோஸை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த எழுத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது இந்த எழுத்து இலக்கணம் இந்த கிளாஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொஸ்டின் கேளுங்க. அதுக்கான ஆன்சர் கண்டிப்பா நான் விரைவில் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.